Hello, my dear TUG warriors. ரொம்ப நாள் ஆச்சுல God of War Ragnarok கேம்ல சந்திச்சு சும்மா ஒரு புது கேம் லிட்டில் நைட்மேர் ரிலீஸ் ஆச்சு, அதை விளையாண்டுட்டு அந்த கேமை முடிச்சுட்டு இந்த கேமை ப்ளே பண்ணலாம் கண்டினியூவா அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அதுக்குள்ள உங்களில் பல பேர் பார்த்தீங்கன்னா லிட்டில் நைட்மேர் ஏன் ப்ரோ ப்ளே பண்ணுற, அது எங்களால் பார்க்கவே முடியல ப்ரோ அப்படின்ற மாதிரி கதற ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் லிட்டில் நைட்மேர் வராதுன்னு இல்லை, ஆக்சுவலாக அந்த சீரீஸை வந்து நம்ம சேனலில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எப்பயுமே நம்ம சேனலில் வந்து இந்த கேம் வராது அந்த கேம் வராது அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த சீரீஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம், அவ்வளோதான். அது எந்த ஒரு இண்டி கேமாக இருக்கட்டும், ட்ரிபிள் ஏ கேமாக இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மலான கேமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக போஸ்ட் செய்யப்படும். அண்ட் அதே மாதிரி ஆரம்பத்துலேருந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேமை சொல்கிறீங்களோ அதை தான் நான் ப்ளே பண்ணுவேன். ஏன் எதுக்கு அப்படின்றதெல்லாம் நான் கேள்வியை கேட்க மாட்டேன். நடுவில் அப்பப்போ எனக்கு பிடிச்ச கேமை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவேன். அதாவது ஒரு புது விஷயத்த வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றத வந்து நான் ஆசைப்படுவேன். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும் போது தான் ஆஹா இந்த கேம் நல்லா இருக்கே ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் நீங்களும் என்கிட்ட சொல்லுவீங்க ப்ரோ அடுத்து இதே மாதிரி வேறு ஏதாவது கேம் போடு ப்ரோ அப்படின்ட்டு. லைக் ஃபேஸ் டு ஃபேத்தம்லாம் நம்ம ட்ரை பண்ணல, அந்த மாதிரி தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஆசை எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் எப்பயுமே ரெகுலராக ஒரே மாதிரி கண்டென்ட் நான் போட்டே இருக்கேன்னு வைங்களேன். இப்போ லைக் God of War வந்து நான் ஆரம்பத்துலேருந்து சீரிஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், God of War 1 நான் போட்டுட்டு இருக்கேன். எப்படியும் ஒரு மனுஷனுக்கு வந்து அது பர்ன் அவுட் ஆயிரும். என்னடா அப்படியே விளையாண்டுக்கிட்டே இருக்கதே விளையாண்டுருக்குமே அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக வேறு ஏதாவது புது கேமை வந்து அப்பப்போ நிறைய கேமர்ஸ் வந்து அதை ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் புது கேமை ட்ரை பண்ணிட்டு திரும்பவும் இந்த கேமுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி நம்ம போட்டுட்டு இருந்தோம்னு வைங்களேன், நடாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இப்போ பண்ணுறது வந்து ரெக்கார்டட் கேம் பிளே சீரிஸ். அதாவது நான் வந்து ஒரு கேமை வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். அந்த கேமுடைய ரெக்கார்டிங் சைஸ் வந்து ஒரு 2 மணி நேரமாக இருக்கட்டும், 2.5 மணி நேரமாக இருக்கட்டும், அவ்வளோ நேரம் நான் ப்ளே பண்ணுவேன். அதை வந்து ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே கிறிஸ்பாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எடிட் பண்ணுவேன். எனக்கு அதுக்கு முழுக்க டைம் எவ்வளோ தெரியுமா ஆகும்? கிட்டத்தட்ட 4 to 5 hours மேலே எடுக்குங்க. அதாவது ரெக்கார்டிங் பண்ணி அதை எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 hours கண்டிப்பாக எடுக்கும் சாலிடாக. ஒரு நாளும் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம ப்ளே பண்ணுறோம். அண்ட் ஒரு சில சமயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபுல் டைம் யூடியூபரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா யூடியூப்லேருந்து வர வருமானத்தை வச்சுலாம் நம்ம ஃபுல் டைமாக பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கேம்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ முதல் ரீசன் அது. அண்ட் ரெண்டாவது உங்ககிட்ட எல்லா விதமான கேம்ஸையும் ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. நிறைய மக்களுக்கு கேம்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு சில குறிப்பிட்ட கேம்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. லைக் GTA, God of War, பெரிய சீரிஸ் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருதே தவிர மற்ற ஜெம் ஆஃப் கேம்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேம்ஸும் நம்ம சேனலில் ட்ரை பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் அதுக்கு நீங்களும் ஒத்துழைச்சா மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா நான் என்றைக்குமே ஒரு கேமுடைய வியூஸ் பற்றியோ லைக்ஸ் பற்றியோ கவலைப்பட்டதே கிடையாது. அண்ட் உங்ககிட்டையும் நான் இந்த வீடியோக்கு வந்து இவ்வளோ லைக் போனால் தான் நான் அடுத்த வீடியோ போடுவேன், இவ்வளோ வியூஸ் போனால் தான் நான் அடுத்த வீடியோ போடுவேன் அப்படின்ட்டு நான் என்றைக்குமே கேட்டது கிடையாது. ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணோன்னா அதை ஃபினிஷ் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். அது எவ்வளோ வியூ கம்மியாக போயிருந்தாலும் சரி. அண்ட் நான் ஆரம்பத்துலேருந்து வீடியோ போடும் போதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன் தெரியுமா, எனக்கு கிடச்ச ஆடியன்ஸ் மாதிரி வேறு யாருக்குமே இருக்காது. அவ்வளோ பெஸ்ட்டான ஆடியன்ஸு, அவ்வளோ சூப்பரான சப்போர்ட் தரீங்க. பட் ஒரு சில பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றதுக்காக, அவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ட்ரோ, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா விதமான கேம்ஸும் எனக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசை. பட் என்ன எனக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்றத. ஓகே, லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்ம்ஸை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் நார்ம்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபஸி டெல்லர். ஸோ அவங்கள வந்து கிரேட்டோஸ் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னான். மேபி அட்ரியஸோடைய ப்ராஃபஸி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவா எப்படின்றது தெரியல. அண்ட் நார்ம்ஸ் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேயாக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ அவளை கூட்டிகிட்டு தான் நம்ம போகிறோம் மக்களே. அண்ட் ப்ராக் பார்த்தீங்களா கதை அடிச்சுக்கிட்டு இருக்கான். இது லாஸ்ட் எபிசோட்லேயே நான் கேட்டிருந்தேன் எதுக்காக இது மாதிரி அடிச்சுட்டு இருக்கான்ட்டு. அண்ட் உங்களில் ஒரு வாரியர் வந்து சொல்லியிருந்தாரு, ஆக்சுவலாக அட்ரியஸ் வந்து கதை பிச்சுட்டு ஓடனா பாருங்க கரடியா மாதிரி. ஸோ அதை வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கானாமா. நம்ம இப்போ வெளியே கிளம்பிடலாம் மக்களே. ஏதோ கொடுக்குறான்றான். Sindri! Coming! Before you go traipsing off into the dawn, I thought you'd like to have this back. ஏய் பழைய ஷீல்டுப்பா, கிரேட்டோஸோடைய பழைய ஷீல்டு வந்துருச்சு மக்களே, வேற லெவலு. Well, don't go getting too cheery about it, but you're welcome. I've collected what we need to find the Norns. Shall we go? நான்ஸ் அவங்களுடைய பேர், அந்த ப்ராஃபஸி டெல்லருடைய பேர். அண்ட் ஃப்ரேயாவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. I suspect we may have consequences to look forward to. மேடம் நீஃபோவா? அந்த ஸ்குரில் தானே பேசிச்சு இப்போ மேடம் நீஃபோ அப்படின்ற மாதிரி. ஓகே, நம்ம ஸ்குரில் கிட்டலாம் பேச்சு கொடுக்க வேணாம், ஸ்ட்ரைட்டாக நம்ம மிஷன் நோக்கி போக ஆரம்பிச்சிருவோம். இங்கே தான் ஏன் உட்காந்துருங்க அந்த ஸ்குரில். இருங்க என்ன சொல்கிறான் அப்படின்றத கேட்டுறேன் நான்.
Ah, Master Kratos, my apologies. Madame Nithog's disappearance weighs heavily on my mind. She a friend of yours? Less a friend than another long-time tenant of the tree. She was here even before I arrived, and that was ages ago. To even think something could keep her away from her babies. Terrible, just terrible. மேடம் நீடாக்கா, இது எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கே. ஒரு டிராகன் ரிலத்தை கிழிச்சிட்டு வந்ததே வேனையும்ல, அதாவது ஃப்ரேயாவுடைய மேஜிக் சோர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தது பாருங்க, அந்த டிராகனை தான் குறிப்பிடுது. ஸோ அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் ட்ரீயும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு போலங்க, அதுக்கு பேபிஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்குரில் சொல்லுது. சாரிடா, நான் அந்த டிராகன் அழிச்சு நாசம் பண்ணிட்டேன். மிட்கார்டில் தான் இருக்காங்க போலங்க, இந்த வேர்ல்ட் ஆஃப் ஃபேட் அப்படின்ற மாதிரி காட்டுது பாருங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். We are certain Atreus could not still be in Midgard. I was just there and found no trace. If Odin invited him, he must have provided a way. No, that is not the only explanation. Kratos இன்னமும் அட்ரீஸ் மிட்கார்டில் இருப்பான்னு நம்பிக்கையில் Only when இருக்கான். we find these Norns. I discovered some of their threads near the frozen lake. I stashed one for spellcrafting, but we may also use it to find them. Just remember, they really don't want to be found. Well, at least things will be difficult for a change. ஆக்சுவலாக நான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சு வாழ்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவங்களுடைய த்ரெட்ஸை எடுத்து ஃப்ரேயா அவங்களுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எதனால நான்ஸ் வந்து மறைஞ்சு வாழ்கிறாங்க? We should take your sled and head to the lake. ஏதோ ஒரு ஃப்ரோசன் லேக்கில் தான் அவங்களுடைய த்ரெட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. God, I've missed the freezing gusts and constant raider attacks. Well, that's because they believe Kratos is responsible for Fimbulwinter, and that killing him will end it. Where would they get an idea like that? From me, of course. பாருங்களேன், Of course. அடப்பாமே, ரைடர்ஸ் எல்லாம் கிரேட்டோஸ் அட்டாக் பண்ணதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேயாவால் தான். ஃப்ரேயா தான் ரைடர்ஸை வந்து தூண்டி விட்டுருக்கா. அதாவது ஃபிம்பிள் விண்டருக்கு காரணமானதே கிரேட்டோஸ் தான். கிரேட்டோஸை அழிச்சிங்கன்னா ஃபிம்பிள் விண்டர் வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஃப்ரேயா போய் சொல்லியிருக்கா. அதாவது பால்டர் நம்ம அழிச்சோன்னு பார்த்தீங்களா, அதுக்கு பழி வாங்குற விதமாக ரைடர்ஸை வந்து ஏமாற்றி தூது விட்டுருக்கா மக்களே. இந்த இடத்த பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுல. ஆக்சுவலாக அட்ரீஸ் வச்சு நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். கிரேட்டோஸ் வச்சு இந்த மிட்கார்டுக்கு வர்றது இதுதான் ரொம்ப நாள் கழிச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இதில் பயணம் செஞ்சு போக போகிறோம். இப்போ இங்கேருந்து அந்த ஃப்ரோசன் லேக் எவ்வளோ தூரம் தெரில. ஏய் கிரேட்டோஸ், ஏன்டா மறட்டுற? She is a friend. Now. Better they get this from you. ஆக்சுவலாக ஃப்ரேயாவை பார்த்து உல்ஃப் ஒரு மாதிரி மிரளுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் குவைட்டுன்னு மாதிரி கத்துறான். Once the wolves have the scent of the Norns, we'll just need to follow their lead. I will open the gate. ஓகேங்க, எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக அந்த த்ரெட்டை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் ஸ்மெல் பண்ணி வச்சிருக்காங்க போல. Their fur is matted. When did you last brush them? They are wolves. And matted fur leads to disease. Take care of them and they'll take care of you. ஆக்சுவலாக அட்ரியஸ் இருந்தானா உல்ஃபை டேக் கேர் பண்ணுவான். கிரேட்டோஸ்க்கு அதை பற்றி தெரியாதுல. ஏதோ ஒரு ஃபர்லாம் ஒரு மாதிரி What ஒட்டியிருக்கான். exactly do you intend to ask the Norns? How I may find my son. Nothing more. You don't imagine it's a chance to clear up all this mess about prophecy? Perhaps get a second opinion on your alleged demise. You didn't tell me you had a death prophecy? When Atreus and I reached Jotunheim, we found a hidden mural. The giants, they herself, had foreseen our entire journey long ago. Who we would meet, who we would fight, all of it, as it happened. But you aren't dead. That image was from a time yet to come. I see. You've never struck me as someone who fears death. That's not the problem, is it? No. Death can have me when it earns me. Then maybe it's not the future that bothers you. Faye sent you on your journey, and she made sure you'd see that image at the end of it. And you're still not sure why. I wish to speak of this no further. Now that we are on the lake, how will we find the Norns? Watch the wolves closely. See how their heads point the way? ஸோ உல்ஃப் எந்த டைரக்ஷனில் ஹெட்டை பாயிண்ட் பண்ணுதோ அந்த டைரக்ஷனில் போகணுன்றா. Better days. Raiders have made themselves quite at home. நம்ம காட் ஆஃப் ஆர் 4ல இந்த இடத்த சுற்றி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? Battle with Sigrun. She speaks highly of that fight as well. You know of that? She told me all about it when she found me. She believed you could be an ally. Long before I believed it. The Valkyrie Queen. An ally. I'm the Valkyrie Queen. As Sigrun was stubbornly determined to remind me. பாருங்களேன், ஆக்சுவலாக ஃப்ரேயா தான் வேல்கரி குவீனாக அழைக்க வேண்டியது. Sigrun helping you recover yourself.
So loyal. Why? Ever. Oh. Doesn't take a love goddess to see where you're coming from. நானும் உல்ஃப் எந்த சைடில் This பாயிண்ட் thread பண்ணி of விடுதோ அதை fate பற்றி we are போகிறேன். tracing. It's not somebody's life, if that's what you mean. The Norns use it to mark their way when they're outside of the well. The Norns live in a well. No. The Well of Earth, their home, is hard to explain. It's in no fixed place. Entrances come and go. A place wholly under their influence, where the intangible becomes tangible. The wolves lead us here. ஸோ நான்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெல் அப்படின்ற இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க போல். பட் இடத்த வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாமா அப்பப்போ, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுக்காக. I just hope the Norns are somewhere indoors and warm. Safe to say, no, I have not missed Midgard in Fimbulwinter. Thank you. We will see soon enough. ரொம்பவே ஃப்ரீஸ் ஆயிடுச்சுல இந்த இடம். ஆரம்பத்துக்கும் இப்போக்கும் பாருங்களேன், வெறும் பனிமலை மட்டும் தான் புழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் மிமீர் சொல்கிறான், அட்லீஸ்ட் நாம்ஸோடைய பிளேஸ் அது நல்லா வார்மாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. இதை வந்துட்டானுங்களா, என்னடா ஜந்துவே வரலன்னு நினச்சேன். ஆக்ஸை ஃபுல் சார்ஜ் அடிச்சு பட்டுன்னு ஆஹா பாம்லாம் விடுதுங்க. என்ன பிரச்சனை உனக்கு? போ அப்படி இந்த மொத்த பவரை வாங்கிக்கோ. அவ்வளோதான், கிங்காங் கோவம் வந்துருச்சு. அவங்க அக்கா வடிக்கிறேன்ட்டு இருக்கா. நீ ஏன் சும்மா சைலண்டாக நின்றுட்டு இருக்க? நீயும் ஒன்று வாங்கிக்கோ. இந்தா இதையும் ஒன்று வாங்கிக்கோ. அவ்வளோதான் கலியா. பின்னாடி ஒருத்தன் வரான். இதோ இந்த அக்காவா? ஏய், இவளுக்கு வந்து நம்ம பிளேட் ஆஃப் கேஸ் வச்சு மட்டும் தான் படிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இவனுக்கு எல்லா பவரையும் விட்டுட்டு அதுக்கப்புறமா பிளேட் ஆஃப் கேஸ் ஸ்விட்ச் பண்ணி டிக்கிலே ஒன்று அப்பர் கட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறமா பட்டு 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 பட்டுன்னு கிங்காங்க தெறிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அக்காவெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இருறா கிரேட்டோஸ் ரேஜ் போட்டுரு. கிங்காங்குடைய மூஞ்சிலே குத்து. ஆஹா, மூஞ்சில குத்த சொன்னா வேற எங்கேயோ குத்துறானே. பரவாயில்ல, எங்கேயோ குத்தி உனக்கு காலி பண்ணா போதும். அப்போ கூட கிங்காங்க்கு ஏதாவது ஆதான்னு பாருங்களேன். இப்போதாங்க பாதி லைஃப் வந்திருக்கு. அவ்வளோதான் மக்களே, R3 வந்துருச்சு. R3 பிடிச்சி நாசம் பண்ணுவோம். ஓ கிங்காங்க போயிட்டு வா. நல்ல வேலை, ஹெல்த் கிஃப்ட்டு, கிஃப்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்து, இன்னமும் நம்மளுக்கு போக்ஸில் ஆக்டிவேட்டாக இருக்குது. அதெல்லாம் வச்சு இவங்க எல்லாத்தையும் தெறிக்க விடுவோம். கீழே இருக்க ஜந்துக்கள் எல்லாத்தையும். நிறைய பேருக்கு R3 வருதுங்க. ஏய், எவனாவது ஒருத்தனை கரெக்டாக R3 பிச்சை எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஐ மீன் கீழே இருக்க அக்காவை. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல கிங்காங்க வேட்டையாடிடும். இதுதான் நம்ம இந்த கேமில் வேட்டையாடுற முதல் கிங்காங்கில் பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது. இருங்க பட்டு இப்போ பிளேட் ஆஃப் கேஸ் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா எல்லாருமே ஃப்ராஸ்ட் டேமேஜால் கவர் செய்யப்பட்டிருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் இந்த ஹீட் இதுதான், ஐ மீன் நெருப்பு இதுதான் வேலைக்கு ஆகும். அவ்வளோதான், நாசம் பண்ணியாச்சு. அடுத்து எங்கே அவனை கத்திக்கினே இருக்குங்க. ஏய் இந்தாடா போடா, மேலே அப்பர் கட்டு ஒன்று வாங்கிக்கோடா. போ பட்டு பட்டு பட்டுன்னு. அவ்வளோதான், மேலே திருக்கி விட்டாச்சு. இங்கே ஒருத்தங்க பிளாக் பண்ணு. ஆட முதல்ல நம்ம ஷீல்டை மாற்றணும் மக்களே. ஃப்ரேயாவுடைய ஷீல்டு. இருங்க, இந்த ஃபைட்டை முடிச்சதுக்கு அப்புறமா ஷீல்டை மாற்றிடுறேன். பின்னாடி யாரோ வராங்க. போ போ போ, இந்தா வாங்கிக்கோ. மேலே ஒன்று போ. அவ்வளோதான், நாசம் பண்ணியாச்சா? இன்னும் சாவலை, இன்னும் 2 அடி. அவ்வளோதான் காலி. எல்லாத்தையும் துண்டு துண்டு பண்ணியாச்சுல. சூப்பர், நைஸ் மக்களே. Something in here is giving it power. கிங்காங் ஏகப்பட்ட இதை ட்ராப் பண்ணியிருக்கு. எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஏதாவது ஸ்பெஷலாக கிடச்சிருக்கா? Might I suggest the ominous broken gravestone? ஏதோ ஒரு கிரேவ் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் மக்களே. மிமீர் வே ஃபார்வர்ட் வந்து பிளாக் செய்யப்பட்டிருக்கு. அதனால் இந்த கிரேவ் ஸ்டோனில் ஏதோ பண்ணும் போல். அது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஆர்மரில் வெப்பனில் போயிட்டு ஷீல்டு, இதை தான் சொன்னேன். நம்மளுக்கு அப்போ கொடுத்தாங்க பாருங்கள். இந்த ஷீல்டை ஸ்விட்ச் பண்ணிப்போம். இதுதான் ஒரிஜினல் ஷீல்டு, கிரேட்டோஸோடைய ஒரிஜினல் ஷீல்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். Brother, I know that sword hilt. Tread carefully. ஏதோ ஒரு You of all people know how weapons can carry ghosts. ஏதோ ஒரு வெப்பன், இந்த வெப்பன் மூலயமா கோஸ்ட் வந்தாலும் வரும் அப்படின்ற மாதிரி If சொல்கிறான். it does not help us find the Norns, it can wait. நம்ம எடுத்தது ஸ்வாடோடைய ஒரு பகுதின்னு நினைக்கிறேங்க. இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து முழுமையாக்குனா தான் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காட்டுது. அண்ட் மெமரி என்ன ஆன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிக சக்தி வாய்ந்த பவராக இருக்கும். ஸோ எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறான். இருங்க, இன்னுமும் இந்த தார் கூட சண்டை போட்டது பார்த்தீங்களா? இங்கே ஏதோ ஒரு மேஜிக்கல் சோர்ஸ் இருக்குது, அதை நான் டிஸ்பெல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரேயா சொல்கிறா. வெயிட் ஃப்ரேயா, நான் இந்த ரெட் செஸ்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரேன். என்ன பண்ணணும் உனக்கு? எல்லா இடத்தையும் பாருங்களேன், ஸ்பெல்ல போட்டு ஓப்பன் பண்ணிடுறா மக்களே. அதாவது ஓப்பன் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிடுறா அசால்ட்டா. A எதுவுமே false இல்லையா? trail. I'm afraid so. We'll have to see what else the wolves can find. அப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது? They know we're searching.
I warned you they wouldn't make it easy. ரைட் What's the மக்களே. hilt of a cursed king have to do with any of it? Distraction? Coincidence? Who knows? I suppose they'd say we were fated to find it. ஸோ நான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதாவது அவங்கள கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வெவ்வேறு இடத்துல ஒளிவாங்கன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் இடத்த வந்து காமிச்சிருக்காங்க. இங்கே யாருமே கிடையாது. ஸோ நான்ஸ் வேறு எங்கே மறைமுகமாக இருக்காங்க அப்படின்றத நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். கேட்வே கிடையாதுங்க, இந்த இடத்துல தான் இருக்காங்க. மிட்கார்டில் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, லேக் ஆஃப் நைனில். எங்கே அப்படின்றத நம்ம தேடி கண்டுபிடிப்போம். இருங்க ஃபஸ்ட்டு உல்ஃப் கிட்ட போயிடலாம். அண்ட் ஏதோ ஒரு கிங் அப்படின்ற மாதிரி அப்பப்போ சொல்கிறாங்க. அந்த கிங்கை வச்சு தான் நான்ஸ் வந்து மறைஞ்சிருக்காங்களா? When you enter the Norn's domain, it can be disorienting. Like being inside your own mind. நான்ஸோடைய ரிலேட்டிவ்கிட்ட போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டிசால்ட்டிங்காக But இருக்கும்ன்றான். are we going together? Are we in each other's mind? Not so sure I like the sound of that. பயங்கரமாக வார்ன் பண்ணுறாங்க. நான்ஸ் கிட்ட போக போக ஒரு மாதிரி ஆகும்ட்டு. Yeah. Have you encountered these Norns? Not personally. Freya's right. They have ways of discouraging visitation. Odin made his share of efforts. Wouldn't talk about what he found. Either he gave up, or he wanted to forget what he saw. ஊடினே ஆக்சுவலாக கஷ்டப்பட்டானா மக்களே நான்ஸை சந்திக்க. Freya, you mind telling us what you experienced when you sought the Norns last time? To be honest, the details are hazy. Like waking up from a dream. Mainly, I remember that nothing could be done to change my son's fate, which only made me more determined to try. ஃப்ரேயா ஒருத்தி மட்டும்தான் நான்ஸை வந்து செஞ்சுருக்காங்க. Robert, what of your story? You faced the fates of your homeland, yeah? The legends I heard about the ghost of Sparta were surely exaggerated. Exaggerated. Oh, not in the brazen bloodshed righteous fury part. The part where it said you travelled back in time itself to win a battle once lost. It's strange credulity, obviously. I mean, a rumour about Thor knocking the world serpent back in history from Ragnarok is one thing. It is the truth. The threads of fate span all life and time. The Sisters of Fate abused their power. When I challenged them, they threatened to undo my existence. So I killed them and turned their power on Zeus. வேற லெவல் That's the சம்பவம் most மக்களே அது. dangerous and irresponsible thing I've ever heard. These Norns have no such magic, nor does anyone in these realms that I've ever seen. Aye, can you imagine? If it existed, Odin would have it. And if Odin had it, we'd be 5 shades more than we are already. I would not ask them to change the past, even if they could. I only want information. And that's quite dangerous enough, in my experience. கிரேட்டோஸ் அவனுடைய பாஸ்ட்டை ஷேர் பண்ணுறான். அதாவது காட் ஆஃப் வார் 2 கேமில் சிஸ்டர் ஆஃப் ஃபேட்டை சம்பவம் பண்ணான் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை ஃப்ரேயா கிட்டேயும் மிமிரிகிட்டையும் ஷேர் பண்ணுறான். அதுதான் டெரர் ஆளானுங்க. ஆக்சுவலாக நான்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஆஃப் ஃபேட் அளவுக்கு பவர் கொண்டவங்க இல்லை போல், வெறும் ப்ராஃபஸி மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரேயா சொல்கிறா. ஸோ அவங்கள எதையும் பண்ணி தொலைச்சிடாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறா. அண்ட் லாஸ்ட் டைம் ஃப்ரேயா எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்ஸை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய பையனுடைய ஃபேட்டை வந்து மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி நான்ஸ் கிட்ட கேட்டிருக்கா. அதாவது பால்டருடைய ஃபேட்டை. பட் நான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபேட்டை வந்து யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி. பட் பாவம் நான்ஸ்க்கு தெரியல கிரேட்டோஸ் எப்பேற்பட்ட விதினாலும் மாற்றுவான் அப்படின்றது. ஓகேங்க, இப்போ இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இதுதான் போகிற வழின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது இருக்குது அப்படின்றத பார்த்துட்றேன். போகிற வழியில் வெறும் அந்த ஆக்சில் வர மட்டும் தாங்க இருக்குது. இங்கேயும் பக்கத்தில் ஒரு மிஸ்டிக் கேட்வே இருந்தது, அது ஹேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ஆக்சில் இருக்குது. அண்ட் மேலே ஏறுறதுக்கு உண்டான வழியும் இருக்குது. எதுக்கு வச்சுருக்கானுங்க? இருங்க, முதல்ல ஃப்ரேயா எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றத பார்த்துருவோம். இதுலையாவது இருக்காங்களா நான்ஸு? இதான் நம்ம போகிறதுக்கு உண்டான வழியா? ஓப்னா இல்லையே, இதுவும் எம்டி ஃப்ரேயா. எங்கே தான் இருக்காங்க? Another dead end. ஏமாத்துறாங்கப்பா நான்ஸ் பயங்கரமா. இப்போ ரிட்டர்ன் டு த வுல்ஸ் அண்ட் கண்டினியூ ட்ராக்கிங் த நான்ஸ். இவன் யாரா புதுசா? டே யாரா நீ? இருறா என்னடா புதுசாக வந்து டெரர் காட்டுறீங்க? இந்த ஒரு அப்பர் கட்டு வாங்கிக்கோ. பட்டுன்னு இருங்க பேக் சைடில் போயிட்டு சமூகம் பண்ணுவோம். அவர் பார்த்தீங்களா என்னென்னத்தையும் விட்டுறாரு. இவனுக்கு எனக்கு தெரிஞ்சு வெறும் அந்த நெருப்பு டேமேஜ், அதாவது இருங்க அவர் ஷீல்டை யூஸ் பண்ண சொல்கிறான். என்ன சொல்ல வந்தேன்னா, நெருப்பை வச்சு தான் இவனை காலி பண்ண முடியும், ஆக்ஸ் வச்சு காலி பண்ண முடியாது. இந்த பனிக்கட்டி ஸ்டேஜில் இருக்கவனுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெருப்பை வச்சு தான் இது பண்ணுறாங்கல்ல. அவ்வளோதான், நம்ம கரெக்டாக எதை பேரி பண்ணுமோ பிளாக் பண்ணுமோ பண்ணி தான் அடிக்கணும் மக்களே. இன்னும் ஒரு 4 அடி அடிச்சோன்னா முடிஞ்சிடும் இவன் கதை. ஆஹா ஓட்டி அவ்வளோதான். R3 வந்துருச்சு, பிடிச்சி மேய்வோம்.
இவன் அந்த வேனையில் சந்திச்சோம் பாருங்க, ஒரு லயன் மாதிரி சேர்ந்து லயனாக மாறாது, இதே மாதிரி தான் அதை சம்பவம் பண்ணுமே, கிட்டத்தட்ட அதே தான். ஃப்ரேயா ஏன் அங்கே இருங்க இரு ஃப்ரேயா, டக்குன்னு பிளாக் பண்ணி இவனுக்கு மொத்த பவர் விட்டு தெரிக்கிடுறேன். போ அப்படி, இந்தா வாங்கிக்கோ, என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே விடுவோம் ஃப்ரேயா. போ அப்படி. அவ்வளோதான், சதறிட்டான். சூப்பர். இன்னும் பின்னாடி எவனோ ஒருத்தருக்கான் போல. யார் மிச்சம் வச்சேன்? இதோ இவரா? இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. இரு ஃப்ரேயா, வரேன். அவ்வளோதான், ஒருத்தனை பிரித்து மேய்வோம். அடுத்து மீதம் இன்னும் ஒருத்தன் தானே இருக்கான், அவனை வச்சு ஃபன் பண்ணலாம். வாடா, உனக்காக தான்டா ஃபன்னுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன், வாங்கிக்கோடா. இன்னும் சாப்பிடலையா? இதா இப்போ செத்துருவேன். சூப்பர் மக்களே. You know, this search will only get more dangerous. Then we keep looking. Back to the wolves then. ஒரு இடமும் நம்ம சர்ச் பண்ணும்போது டேஞ்சரஸ் ஆகிட்டே போகும் அப்படின்ற மாதிரி ஃப்ரேயா சொல்கிறா. பட் பரவாயில்ல. What is up here? I don't feel anything. It's not related to the Norns. Could be interesting enough in its own right. மேலே சிண்ட்ரி கடையை போட்டுருக்கான். என்ன அவுட் போஸ்ட்டுங்க? ஏதோ ஒரு அவுட் போஸ்ட்டுக்கு வந்துருக்கோம். இருங்க, இவங்ககிட்ட ஏதாவது நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டியதுனா அப்கிரேட் பண்ணிப்போம். ஓகேங்க, என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணுமோ பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஒரு லுடாஸ் கிரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருந்தது, அதை தான் வாங்கணும். You won't believe it, Mimir. This crest belongs to Fjotorlund. Fjotorlund, you say? Now that's where Sigrun was from. சீக்கிரனா? சிக்ரன்ஸ் கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சைட் குவெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு மக்களே. சிக்ரன் அப்படின்னு சொல்லப்படுறதான் பார்த்தீங்கன்னா அந்த வேல்கரி குவீன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வேல்கரிக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சைட் குவெஸ்ட் வந்து இந்த அவுட் போஸ்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் இப்போதைக்கு நம்ம பண்ண வேணாம், மெயின் குவெஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுவோம். Still have the dead bird feathers in your hair. Delightful. Hello again, Sindri. ஆக்சுவலாக உங்களை நிறைய பேர் சொல்கிறீங்க சைட் குவெஸ்ட்லாம் போடு ப்ரோ அப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். கொஞ்சமாவது மெயின் குவெஸ்ட்டை புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைட் குவெஸ்ட் வந்து ஒரு தனி எபிசோடாக நான் போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். ஏன்னா இப்போது மெயின் குவெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா போது போயிட்டே இருக்கா. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வேறு இந்த கேமை நம்ம தொடங்கியிருக்கோம். ஸோ அதனால் மெயின் குவெஸ்ட்டை கொஞ்சம் புஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சைட் குவெஸ்ட் தனியாக கண்டிப்பாக நான் ஒரு எபிசோடாக போஸ்ட் பண்ணுறேன். வா ஃப்ரேயா, போக ஆரம்பிச்சிருவோம். The wolves have picked up another trail. Keep following their heads. அட்லீஸ்ட் இங்கேயாவது இருப்பாங்களா நான்ஸு? இல்லை இதுவும் ஏதாவது முட்டில் கொண்டு போய் விட்டுருமா? நம்ம அப்போலேருந்து தேடி போயிட்டு இருக்கோம் நான்ஸை. பட் கண்ணிலே தென்பட மாட்டேன்றாங்களே. அவங்க இருக்க ஒரு பாதையும் ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. இங்கே தாங்க இருக்குது அடுத்த லொக்கேஷனு. இருங்க, இங்கே நமக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அட்லீஸ்ட் இங்கேயாவது இருக்கா ஃப்ரேயா? வழி இல்லைனாலும் கண்டிப்பாக எனிமீஸ் இருப்பானுங்க, அது மட்டும் உண்மை. ஃப்ரேயா கொஞ்சம் புஷ் பண்ணி ஓடலாம். மேலே இங்கே ஒரு ரூனிக் செஸ்ட் வேறு இருக்குது. இருங்க, நம்மளுடைய பிளேட் ஆஃப் கேஸ் ஸ்விட்ச் பண்ணி பட்டுன்னு ஆன் பண்ணுவோம் லைட்டை. மேலே போகணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரேயா சொல்கிறா. ஓகே ஃப்ரேயா, மேலே போகலாம். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இடத்துல இந்த பிரேசியர்ஸ் இருக்குது, இதையும் ஏற்றிட்டு வந்துடுறேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் நம்ம மேலே போய் தாங்க ஏற்ற முடியும் பிரேசியரை. ஸோ மேலே போக ஆரம்பிச்சிருவோம் பட்டுன்னு. இங்கே ஒரு ஜம்ப் அடிப்போம் பட்டுன்னு. இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. இருங்க, இங்கே ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு நம்ம பிளேட் ஆஃப் கேஸ் யூஸ் பண்ணி இல்லை கீழே இறங்கினா தான் நம்மளால் பண்ண முடியும். ஏதாவது வழி இருக்கா? Can you cut a way through the ice? Oh, are the Norns making magical ice walls now? No. I think the water just froze. இந்த ஐஸ் வழியாக தான் போகணும், நம்ம போகிறதுக்கு உண்டான இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஃப்ரேயா, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரே ஒரு பிரேசியர் இருக்குது, அதை மட்டும் ஏற்றிடலான்னு பார்க்குறேன். மேபி கீழே இறங்கணும்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துல இறங்கி பட்டுன்னு இந்த பிரேசியரையும் கொளுத்தி விட்ரும். சூப்பர், 2 பிரேசியர் ஏற்றியாச்சு. இப்போ 3வது பிரேசியர் அண்ட் செஸ்ட் எங்கே இருக்குது? மேபி இந்த சைடில் இருக்குமா? இங்கே தான் நம்ம ஆரம்பத்தில் ஏறணும். ஃப்ரேயா இங்கே தான் நின்றுட்டு இருக்கா. அண்ட் மெயின் செஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது மக்களே. ஸோ 2 இதை வந்து நம்ம ஏற்றியாச்சு. ஒரே ஒரு இது மட்டும் பாக்கி இருக்குது. மேலே திரும்ப ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா? அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. இங்கே ஏதாவது மிஸ் பண்ணுறோன்னா இதோ இங்கே இருக்குது பாருங்க. இருங்க. அப்போனா மேலே போய் தான் நம்ம ஏற்ற முடியும் அந்த பிரேசியரை. பட்டுன்னு இங்கே போய் நம்ம பிளேட் ஆஃப் கேஸை வச்சு அடிச்சு விடுவோம். சூப்பர் மக்களே, 3 பிரேசியரும் ஏற்றியாச்சு. இப்போ போட்டு கீழே இறங்கி அந்த நாய்ட் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஆப்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆப்பிளா ஹாரனா? ஐ திங்க் ஆப்பிள்னா 2 எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் நம்ம. ஆமாம், இன்னும் ஒரு ஆப்பிள் எடுத்தோன்னா நம்மளுடைய ஹெல்த் வந்து அடுத்த கட்டத்துக்கு ஏற ஆரம்பிச்சிடும். சூப்பர் மக்களே. ஸோ இப்போ திரும்பவும் நம்ம மேலே போய் நான்ஸ் அட்லீஸ்ட் இங்கேயாவது இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். இது இந்த இடத்து வழியாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரேயா சொன்னால். வா ஃப்ரேயா, எல்லா தகுதியும் அடித்து நான் உடைக்கிறேன் பட்டுன்னு. இந்த பனிக்கட்டிக்கு பின்னாடி தான் விழுந்திருப்பாங்களோ?
பிரியா எனக்கு என்னமோ நான்ஸ் இருக்க இடம் மாதிரி தெரியல, ஏதோ வில்லங்க பிடிச்ச மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான். இருங்க 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 இருங்க, இவனுக்கு இதெல்லாம் தூக்கி டக்கு டக்குன்னு அடிச்சு நாசம் பண்ணுவோம். சூப்பர் மக்களே, என்னாச்சு? மறைஞ்சிட்டான். என்னடா மறைஞ்சு அவனோட அலக்கிங்கெல்லாம் கூப்பிட்டு வரான் மக்களே. ஆக்சுவலாக லெவல் 4 எல்லாருமே லெவல் 4 எனிமி. ஆமாம். ஓ அப்படி இருப்பா. முதல்ல ஆக்ஸை சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவங்கள பட்டுன்னு வேட்டையாடுவோம். ஒருத்தனுக்கு R3 வந்துருச்சு, பட்டுன்னு பிரிச்சு மேய்வோம். ஹெல்த் பஸ்ட் வரும். சூப்பர். திரும்ப ஆக்ஸை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு ஃப்ரையா வெயிட் பண்ணு. இவனுக்கு அப்படியே மொத்த பவரை போடலாமா? அவ்வளோதான். இப்போ R3 போட்டு நச்சக் பண்ணி விடுவோம். அவ்வளோதான். தலையை துண்டா வெட்டியாச்சு. இவன் ஒருத்த மட்டும் தானே. இவனுக்கும் ஆக்ஸை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு ஆஹா பாமா போடுற, இந்தா வாங்கிக்கோ, இந்தா. அவ்வளோதான். இவன் நச்சக் பண்ணி விட்டுரும். பேருக்கு தான் லெவல் 4, ஒன்றுமே கிடையாது. I don't know what the Norns did to trick all these raiders into guarding them. Not that they have any idea that's what they're doing. ஆக்சுவலாக ரைடர்ஸை தான் நான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பக்கம் இழுத்து அவங்கள கார்ட் பண்ண வச்சுருக்காங்க போல். ஏதாவது வசியம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான்ஸு. ஆனால் ரைடர்ஸ் எல்லாருக்குமே ஏறாங்க. Thank you for your help. I know this was not your focus. The sooner we find your son, the sooner you'll be able to focus. I just hope it works. Just the same. Thank you. ஆக்சுவலாக ஃப்ரையா ஹெல்ப் பண்ணணும் அவசியமே இல்லை. On a bloody note when we're out of the cold, brother. மிமிர் சுமாரா சொன்ன மாதிரி ஃப்ரையா பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸ்க்கு இப்போ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் பண்ணுறா. எதுக்காகனா கிரேட்டோஸ் வந்து ஃபோக்கஸ்டாக வேலை செய்வான்ல, அட்ரியஸ் கிடச்சிட்டானா அதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம வந்து தெரில போல் ஃபுல் பவரை ஏற்றி சர்ப்ரைஸ். ஆஹா நெருப்பில் விழுந்துருந்தானா செம்ம சீனாக இருந்திருக்கும் மக்களே. ஓ அப்படி இந்தா வாங்கிக்கோ, இந்தா பட்டுன்னு டக்குன்னு. ஆஹா பெரிய ஆள் வந்துட்டார் மக்களே. இவர் தான் பெரிய அண்ணன் நினைக்கிறேன். இருறா பெரிய அண்ணா இருறா. ஆக்ஸை சார்ஜ் பண்ணிட்டு பட்டுன்னு இந்தா ஒன்று அழகா. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபுல் பவர். அப்போ கூட அவர் பார்த்தீங்களா ஒருத்தனுக்கு R3 வந்துருச்சா? இருங்க, இவனையும் முடிச்சுட்டு பின்னாடி ஒருத்தருக்கான், அவனையும் பட்டுன்னு. ஆஹா அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டானே. இந்தா வாங்கிக்கோ பட்டுன்னு, இதையும் வாங்கிக்கோ. அவ்வளோதான். கை துண்டா போயிடுச்சா? அடுத்து உன் அண்ணன் மட்டும் தானே பாக்கி. அண்ணா இந்த வாங்கிக்கோ அண்ணா, பெரிய அண்ணாவே. ஒன்றுமே ஆகலை பெரிய அண்ணனுக்கு. ஓடிடுறா கிரேட்டோஸ், ஓடிடு. இந்த சில பேர் இப்போ போடலாம். டக்குன்னு பின்னாடி எவனோ ஒருத்தன் வரான். அதுக்குள்ளே இதோ இங்கே ஒருத்தர் இருக்கான். எத்தனை பேர் வர்றாங்க அதுக்குள்ளே? ஏன்டாடே உங்களுக்குலாம் வேறு வேலை விட்டு இல்லையாடா? பட்டுன்னு வந்துட்டானே அவன். அதுக்குள்ளே ஒருத்தனை அடிக்கலான்னு பார்த்தா ஆட பெரிய அண்ணாவே கரெக்டாக ரேஜ் போடும்போது பிடிச்சான் பார்த்தீங்களா? ஓ அப்படி ஒரு குத்தில் பறகுற உனக்கு எதுக்கு இவ்வளோ சீனு? ஓடி போய் பட்டு ஓடிடலாம். டக்குன்னு ஓடிடலாம். இந்தா என்னோட ஹெவி அட்டாக் ஒன்று வாங்கிக்கோ. அப்போ கூட பார்த்தீங்களா அவர் உன்னை சார்ஜ் பண்ணி வரான். ஆக்ஸை ஃபுல் சார்ஜ் போடுறேன். ஓ அப்படி அவ்வளோதான் ஓடிடலாம். ஸ்டாண்ட்ஸை மாற்றி அடிப்போங்க. இதுதான் நமக்கு சரியான சமயம். அதுக்குள்ளே பின்னாடி இருக்க மிம்ஸ்அப் பண்ணுறான்னு ஸ்டாண்ட்ஸை மாற்றி அடிக்கலான்னு பார்த்தா இருறா உன்னை லேசாக இடம் போட்டேன்டா. நீ கொஞ்சம் டெரரான வில்லனா தான்டா இருக்க. இருறா பேசி தீர்த்துக்கலாம்டா. ஓ கரெக்டாக R3 வந்து பிச்சு மேய்ச்சாச்சு. சீனு மக்களே ஃப்ரையாவால் தப்பிச்சோம். ஓ அப்படி இந்தா வாங்கிக்கோ மொத்த பவரை. சூப்பர். அப்பயும் சாவல அவர். ஒரு அடி 2 அடி அவ்வளோதான் காலி. பின்னாடி யாராவது இருக்கானா ஃப்ரையா? இது ஒருத்த மட்டும் சோலோவா மாட்டினியா? கொத்தா மாட்டினியா? அவ்வளோதான் சதறிட்டான் அவனும். சூப்பர். வா ஃப்ரையா, அவளை இங்கே இருக்க ஹெல்த்னா எடுத்துப்போம். ஏதோ ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் ஆகிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காமா. அப்போனா நான்ஸ் இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 8 காக்காவை அடிச்சிருக்கோங்க இது வரைக்கும், ஓடின் காக்காவை. இது கூட ஆர்மர் கிடைக்கும். அந்த ஆர்மர் ஒர்த்தா அப்படின்னு தெரியல. என்ன வச்சுருக்கானுங்க? அப்கிரேட் மெட்டீரியல்ஸ் வச்சுருப்பானுங்க. சூப்பர் நைஸ் ஃப்ரையா. அண்ட் லாஸ்ட் எபிசோட் நான் ப்ளே பண்ணும்போது ஒருத்தர் லுடா ஆர்மர் அப்படின்றது நல்லாயிருக்கும் ப்ரோ, அதை வாங்கு, அதாவது லுடாவுடைய சைட் குவெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் இந்த நானுடைய மெயின் குவெஸ்ட்டை முடிச்சுட்டு அதெல்லாம் பண்ணி கிரேட்டோஸை ஒரு பீஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மெயின் மிஷன் பண்ண ஆரம்பிப்போம். ஓப்னா அதே ஓப்னா அப்படின்ற வார்த்தையை கிரேட்டோஸ் சொன்னா, இதுதானாப்பா நம்ம 3வது பிளேஸ் கரெக்டாக ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி மிமிர் சொல்கிறான்.
இருங்க இந்த கோயிலுக்குள்ள நான்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். Everyone hearing that creepy whisper? எனக்கு It is கேக்குதுடா. like an itch in the mind. It means we've stepped into their domain. Be அப்புறம் ready for கரெக்டான anything. வழியில தான் மக்களே போயிட்டு இருக்கோம். Projections, possibly. But assume nothing. There's no telling what manner of creature they've made unwitting gods. Delightful. ஆக்சுவலாக ஒரு விஸ்பர் சவுண்ட் மாதிரி கேட்குது பார்த்தீங்களா, அது வந்து நான்ஸோடைய செய்கை தான் போல். நம்மளை வந்து இலூஷன் கிரியேட் பண்ணி ஏதோ ஒன்று பித்து பிடிச்சவங்க மாதிரி ஆக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கெலாம் அசரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃப்ரையா சொல்கிறா. கிரேட்டோஸ் அதுக்கெலாம் அசர்ற ஆள் இல்லை. இங்கே தான் எது டியர் மாதிரி வருது. இது ஏய் நம்ம கண்ணுக்கு என்னமோ வித்தியாசமாக தெரியுது. ஏய் யாரா பேசுறது? ஒருவேளை நம்மளோட இலூஷனா மக்களே? Weapon of the gods turned against his creators. இவன் அந்த டிராவலரியா? இருங்க இவனுக்கு ஃபுல் பவரை விடுவோம். ஆக்சுவலாக நம்ம கிட்ட இப்போ பேசிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நான்ஸில் ஒருத்தங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. நான்ஸ் வந்து ஏகப்பட்ட பேராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரையா வேல்கரி ரூபத்தில் வந்து அவனை காலி பண்ணு. என்கிட்ட ரேஜ் வேற இல்லை ஃப்ரையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே ஃபுல் பவரை ஏற்றி பட்டு 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 மூணாவது பட்டு அடிக்கலான்னு வரும்போது பட்டு மூணாவது பட்டு அடிக்கும்போது இந்த பவர் வரும். அதுக்காக தான் பார்க்குறேன். அவ்வளோதான். இருங்க இப்போ பட்டன் ஸ்டாண்ட்ஸை மாற்றி பட்டு பட்டுன்னு வேட்டையாடலாமா? வேணாம் நம்மளை தெரிக்க விட்டுருவான். கொஞ்சம் ஓடி போயிட்டு ஹெல்த் ஏதாவது இருக்காங்க? நோ ஹெல்த் மக்களே, நோ ஹெல்த். நம்மளை தான் சமாளிக்கணும். இவன் என்னமோ பண்ணுறான். என்னடா லைஃப் ஏத்திரியா? என்னங்க பண்ணா? ஒரு அடியில் நல்ல வேலை ரிசரக்ஷன் ஸ்டோன் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். இன்னமோ பவர் ஏற்றி பாம் மாறி விட்டான். தேங்க்யூ ஃப்ரையா, தேங்க்யூ ஸோ மச். அடிச்சு R3ல கிழிச்சு விடுவோம். எவ்வளோ நம்ம லைஃப்பை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ லைஃப்பை கம்மி பண்ணிடலாம். அப்படியே கீழே இறங்கிடுறா. இல்லைடா வாங்கிக்கோ அப்படி. அவ்வளோதான். இன்னும் ஒரு ரெண்டு அடி திருப்பி பாம்பு எடுக்கிறானே பைத்தியம். மேபி ஷீல்டை ஹோல்ட் பண்ணுமா? இருங்க இந்த வாட்டி ஷீல்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதே தான் சீனு மக்களே. இந்தா வாங்கிக்கோ. இப்போ உன்னுடைய மெத்தட் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு ராசா. போ இந்தா வாங்கிக்கோ. தப்புன்னு இந்த இதையும் வாங்கிக்கோ. அவ்வளோதான். இன்னொரு R3 வந்துடுச்சு. குச்சி டக்குன்னு மேய்வோம். நல்ல வேலை ஃப்ரையா நம்ம கூட இருக்கனால. ஃப்ரையா இல்லைன்னு வைங்க நம்மளை பிடிச்சி மேய்ஞ்சிருப்பாங்க. சூப்பர். தலைவர் என்னெல்லாம் ட்ராப் பண்ணாரோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கலாம். He certainly seemed real enough. I hate to tell you, the parts in your mind will be real too. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த நம்ம தாண்டுற வரைக்கும் பயங்கரமாக மைண்ட் கேம் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நான்ஸ். மொத்தம் இங்கே எத்தனை நான்ஸ் அப்படின்றது தெரியல மக்களே. வேறு அவ்வளோதான். நான் ஹெல்த்து வேறு எதுவும் இல்லைல்ல. சூப்பர். ஏதோ ஒரு அவுட் சைட் வேயை வந்து அந்த ட்ராவலர் கார்ட் பண்ணிகிட்டு இருக்கான் போலங்க. அதேமாதிரி நான் ரேஜ் வேணுன்னா கூட மாற்றிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூரியில் இருக்குது. வேலருக்கு சேஞ்ச் பண்ணணும்னு வைங்களேன் ஹெல்த் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ரேஜ் போடும்போது. பட் அது எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை. நம்ம மெயினாக ரேஜை வச்சு ஆடுறதே அந்த ஃபைட்டிங் மூவ்ஸ் பார்க்குறதுக்காக தான். வந்துட்டானுங்களே இவனுங்களாம் ஆல்ஃபைமில் மட்டும் தானே திரிவானுங்க. இப்போ என்ன புதுசாக இங்கெல்லாம் வரானுங்க? போர் அடிச்சிச்சுன்னு அவன் மிட்கார்டில் சுற்றிட்டு இருக்கான் போல். ஓ இந்த இருங்க இவனை அடிச்சு காலி பண்ணோன்னா ஒரு ஹெல்த் பஸ் கிடைக்கும். ஆனால் இந்த ஆர்மர் நான் இப்போ வேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவும் எனக்கு பயங்கரமாக கை கொடுக்குது மக்களே. இந்த ஆர்மர்னால தான் நம்ம கரெக்டாக R3 பிடிக்கும் போது ஹெல்த் பஸ் அதெல்லாம் கிடைக்குது. சூப்பர். அவ்வளோதான். R3 வந்துருச்சா? ஸோ இதை வச்சு தான் நான் தப்பிச்சிட்டு இருக்கேன். அப்பப்போ இந்த ஹெல்த் பஸ்ட் வர This place almost looks familiar, but ஏற்கனவே different. பார்த்த மாதிரி இருக்கா? Like a confused memory. இந்த பிளேஸை ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி These ஃப்ரையா fates சொல்கிறான். should know I will not be deterred. Brother, I had a thought. What if we took a stealthy approach to our next battle? அடுத்த பேட்டுக்கு ஸ்டெல்த் அப்ரோச்சா? கிரேட்டோஸ்க்கும் ஸ்டெல்த்துக்கும் சம்மந்தமே இல்லை மிமீர். அதிரடி மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேஸை நானே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. கிரேட்டோஸை வச்சு விளையாடும் போது மிட்கார்டில் ஆரம்பத்தில் God of War 4ல் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்குது. அந்த ட்ராலை ஹண்ட் பண்ணுவோம் பாருங்க அந்த டைமில். ஆஹா இவனுங்களா கீழே இறங்க முடியல. அந்த ரெட் செஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். இருங்க மூளையங்கள அடித்து முடிச்சுட்டு காலி பண்ணுவோம். பாருங்க அடுத்த நான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க போல். ஒருத்தரையும் மைண்ட் கேம் ப்ளே பண்ணுறாங்க. இந்த வாட்டி ஃப்ரேயாவை மைண்ட் கேம் ப்ளே பண்ணி ஏதாவது ட்ரிக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. முதல்ல இவங்களாம் அடிச்சு நாசம் பண்ணுவோம். போ அப்படி. இது இன்னொன்று ஆக்சுவலாக 3வது அட்டாக் வரும். அதுதான் இருக்கிறதுலே பவர். அது கரெக்டாக போட முடியல, மிஸ் ஆகுது. இருங்க இவனுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இவனை முதல்ல ஸ்டான்ஸை சேஞ்ச் பண்ணி 1
2 இதுதான் மக்களே சொன்னேன். செம்மையாக போச்சு அது. அதை மட்டும் அவன் மேலே கரெக்டாக பட்டிருந்துன்னு வைங்களேன், வேறு லெவலில் இருந்திருக்கும். 1 2 3 சீனு மக்களே. அவ்வளோதான் முடிச்சாச்சு. இரு ஃப்ரையா கீழே இறங்கி பட்டுன்னு இந்த ரெட் செஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இறங்க முடியல, வேறு வழியாக தான் போகணுமா? இப்படி சுற்றிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஃப்ரையா அப்படியே ஃபாலோ பண்ணி இங்கே ஒரு ஹெல்த் இருக்குது, இதையும் எடுத்துப்போம். நான்ஸ் நம்மளை பயங்கரமாக வரவேற்கிறாங்களே. வெல்கம் பார்ட்டிலாம் பயங்கர வெறித்தனமாக இருக்குது. ரெட் செஸ்ட் இப்போ எடுக்க முடியாது. இந்த அல்லக்கைங்களாம் அடிச்சு தான் காலி பண்ண முடியும். முதல்ல இந்த மரத்தை தூக்கி போடலாம். எவனாவது சிக்குவான்ல. அப்படி 3 பேருமே சிக்குனானுங்க. இவன் காலி ஆகிட்டான். நைஸ்டா. அக்கா எந்திரிங்க அக்கா, ஃபைட்டில் இருக்கீங்கக்கா. இருங்க. ஐயோ அக்கா அதுக்குள்ளே. ஆஹா அக்கா வச்சு நான் டான் பண்ணலான்னு நினச்சா அக்கா என்னையை வச்சு சம்பவம் பண்ணிடுவாங்க போல. போக்கா இந்தா வாங்கிக்கோக்கா. இந்தா தேங்க்யூக்கா. ஹெல்த் பஸ் கொடுத்துட்டு போயிரு. நைஸ் வெரி நைஸ். அண்ட் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெட் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அப்கிரேட் மெட்டீரியல் மட்டும் எடுத்துப்போம். இப்போ அந்த லூடா ஆர்மர் அப்படின்னு சொல்லப்படுறத நான் எவ்வளோ அப்கிரேட் பண்ண முடியுமோ அப்கிரேட் பண்ணிடுறேன். ஐ மீன் அந்த மிஷன்லாம் முடிச்சு அந்த ஆர்மர் செட் எடுத்ததுக்கப்புறமா. ஏன்னா கடைசி வரைக்கும் அதுதான் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு டியர்லேருந்து வந்துகிட்டே இருக்கானுங்க பாருங்களேன். இவன் இம்சை பிடிச்ச விச்சுடா இவ. ஆஹா இப்போ அடுத்த நான் ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறாங்க. இருங்க முதல்ல ஆக்ஸை தூக்கி போட்டு இவங்களாம் காலி பண்ணுவான். இம்சை பிடிச்ச நைட் மேர்ஸ். போ அவ்வளோதான், அது நீ காலி பண்ணியாச்சு. முதல்ல இந்த பிச்சையை அம்பை விட்டு நம்ம ஈஸியாக காலி பண்ணலாம்ல. ஸ்டாப் பண்ணுவோம் முதல்ல. அம்பை வச்சு அடி ஃப்ரீயா. அவ்வளோதான் ஸ்டன் ஆகிட்டா. இப்போ வெறித்தனமாக சம்பவம் பண்ணுவோம். இன்னொரு வாட்டி அடி ஃப்ரீயா. அவ்வளோதான் ஸ்டன் ஆயிடுவா. இல்லையே ஸ்டன் ஆகலையே. ஃப்ரீயா கொஞ்சம் பட்டுன்னு ஸ்டன் பண்ணு. இங்கே வந்துட்டாளா? இரு இந்தா அம்பை விடு. அவ்வளோதான் சூப்பர். R3 வந்துருச்சு. இப்போ அடிச்சு நாசம் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணி குத்தி கிளிக்கணுமா? குத்தி கிளிப்போம் விச்ச அக்கா. விச்சக்கா ஐயோ போயிட்டாங்க. இருங்க நம்ம அம்பை தூக்கி போடுவோம். ஐ மீன் ஆக்ஸை தூக்கி போடுவோம். அவ்வளோதான் தூக்கி போட்டாச்சு. பட் அப்பயும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. ஃப்ரையா வச்சு நம்ம கரெக்டாக அடிக்க வச்சாதான். இன்னொரு வாட்டி அடி ஃப்ரையா உன்னோட அம்பை வச்சு. எதுவுமே ஆகலையே. ஒரு வேளை விச்சக்காவும் அப்கிரேட் ஆகிட்டாங்களா? ஆஹா மறந்துட்டாங்களே. ஹெவி ஷாட் போடலான்னு பார்த்தா இன்னொரு வாட்டி ஃப்ரீயா ஃபைனலி. அவ்வளோதான் ஸ்டன் ஆகிட்டா. போடி. அவ்வளோதான் காலி மக்களே. இருங்க இங்கே இருக்க செஸ்ட் உன்னை அள்ளிட்டு அதுக்கப்புறமா நான்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரேயா எங்கே இருக்காங்க நான்ஸ்? ஹெல்த் எல்லாமே ஃபுல்லாக தானே இருக்குது. இன்னும் ஒரு ஹெல்த் மட்டும் எடுத்துப்போம் மக்களே. அப்புறம் வர வழியில் எவனாவது எனிமீஸ் இருந்தாங்கன்னா அப்போ அந்த ஹெல்த் ரீஃபில் பண்ணிப்போம். At least we won't have to introduce ourselves. Don't credit your reputation, Mimir. They see the whole lives of any who approach them. நம்ம எப்படியும் நான்ஸை சந்திக்க வந்துட்டு இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ வரவிடாமல் என்னெல்லாம் பண்ணி தடுக்கணுமோ தடுக்கிறாங்க. இப்போ இன்னமும் புதுசாக யாரோ ஒருத்தர் வந்திருக்கான். ஃப்ராஸ்ட் பேந்தமா. ரோக் மேஜிக்காப்பா. ஆஹா இருங்க ரூனிக் கோரை எய்ம் பண்ணி மட்டும் தான் அடிக்கணும் போல மக்களே. அச்சாச்சு. சூப்பர். இப்போ கிட்ட போய் வேட்டையாடலாமா? இரு ஃப்ரையா நானும் வரேன். டப்புன்னு வேட்டையாடுவோம். ஐயோ மொத்த வேட்டையை போடலான்னு போகும்போது போயிட்டான். இரு ஃப்ரையா திரும்ப கரெக்டாக தூக்கி போடுறேன். அவன் மண்டையிலே தூக்கி போட்டாச்சு. இதோ வரேன் ஃப்ரையா. இரு அவனுக்கு மொத்த பவரை நடு மண்டையிலே இறங்குவோம். சூப்பர். இருங்க அவ்வளோதான் சூப்பருங்க. ஓடிடலாம். இப்போ திரும்ப நம்ம தூக்கி போடணும். தூக்கி போட்டாச்சு ஃப்ரையா. மேபி இந்த பில்லர் அடிச்சு காலி பண்ணலாமா? ஓகே சூப்பர். அடிச்சாச்சு பில்லர்ஸு. இரு அவன் திரும்ப அடியில் போயிட்டு வரான். மேபி இந்த பில்லரையும் நம்ம அடிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை. இப்போ இந்த காலி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர் ஹெல்த்தை ரீசார்ஜ் பண்ணும்போது நம்ம இது பண்ணோம். அப்படி அவ்வளோதான் சூப்பர். இந்த சைடில் போயிடலாம். அட்டாக் பண்ண வரான். இப்போ ஆக்ஸ் தூக்கி மண்டையிலே போடுவோம். எதுவுமே ஆகலையே அவனுக்கு. ஐ ஆக்ஸே வா மண்டையில் போடு. ஆஹா இந்த வாட்டி எதுவுமே ஆகலையே அவனுக்கு. உஷாராக இருக்கான். அவ்வளோதாங்க மாட்டிக்கிட்டான். இருங்க நம்மளுடைய ஏரோ அடிமா பட்டுன்னு. இரு இந்த அப்பர் கட்டு. நல்ல வேலை அப்பர் கட்டு ஒன்று வாங்கிட்டான். ஓடிடலாம். ரேஜை போட்டு இவனை அடிக்க முடியுமான்னு தெரியலங்க. ஃப்ரேயா ஏரோ விடு அவன் மூஞ்சிலே டக்குன்னு. ஓகே ஷீல்டை வச்சு பிளாக் பண்ணியாச்சு. இருங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஷீல்டை அப்பப்போ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓடிடலாம். ஆஹா ரேஜை போட்டுடலாம் மக்களே. தெரிக்க விட்டுருவான்லாம். மூஞ்சிலே குத்துவோம். எவ்வளோ குத்த முடியுமா?
அவ்வளோதான். எவ்வளோ அட்டாக் பண்ண முடியுமோ அட்டாக் பண்ணிகிட்டே இருப்போம். ஃப்ரேயா கமான். அவ்வளோதானா? அவன் போயிட்டான். இருங்க, ரேஜ் ஆஃப் பண்ணிக்கிறேன். முதல்ல ஆக்சஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இதை ஹீல் பண்ணுறான். பட்டுன்னு போய் இதை அடித்து உடைப்போம். ஓ, நச்சு நச்சு நச்சு. அவ்வளோதான், பில்லரை உடச்சாச்சு. எங்கே ஃப்ரேயா? எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். சம்பவம் பண்ணிடலாம். ஃப்ரேயா அடி அவனை. சூப்பர். அவ்வளோதான், R3 பிடிச்சி நச்சக் பண்ணி விடுவோம். இந்த மேஜிக் சோர்ஸ்லாம் பாஸாக வருது பாருங்க. அவ்வளோதான், மண்டை பிச்சு எரிஞ்சாச்சு. இன்னெல்லாம் லூட் ட்ரா பண்ணியிருக்கான். ஏகப்பட்டதை ட்ரா பண்ணியிருக்கான். The magic draining out of all of us has to end up somewhere. எவ்வளோ போட்டிருக்கான் பாருங்க லூட் ட்ராப்பு. ஏதாவது ஆக்ஸ் அப்கிரேட் பண்ணுறது மெட்டீரியல் இல்லைனா பிளேட் ஆஃப் கேஸ் அப்கிரேட் பண்ணுற மெட்டீரியல் எதுவுமே இல்லையடா அந்த மாதிரி. எப்பா, பிளேட் ஆஃப் கேஸ் அப்கிரேட் பண்ணுற மெட்டீரியல் இருக்குது. நைஸ் மக்களே, ஃபைனலி சின்ட்ரி ப்ராக்கை பார்த்தோன்னா அப்கிரேட் பண்ணிப்போம். வா ஃப்ரேயா. அண்ட் ஆம்லெட் ஃப்ராக்மெண்ட்டா? ஓகே, எக்ஸ்ட்ரா ஆம்லெட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்குண்டான என்ஹான்ஸ்மெண்ட் நினைக்கிறேன். அதுவும் கிடச்சிருக்கு. நைஸ் மக்களே. அண்ட் பிளேட் ஆஃப் இல்லை, இந்த ஆக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி ஒரே ஒரு அப்கிரேட் மட்டும் தேவைங்க. அதுவும் வந்துருச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். பார்ப்போம் ஏன் வச்சுருக்கான் அப்படின்ட்டு. The Norns are somewhere in that cave just ahead. இங்கே தான் எங்கேயோ நார்ம்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரேயா சொல்கிறான். ஃப்ரேயா பார்த்து போக ஆரம்பிப்போம். இந்த கேவுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருங்க, போகிறதுக்கு முன்னாடி எதுக்கும் எல்லா மேஜிக்கையும் நம்ம எடுத்துப்போம். ரீசோர்ஸை எடுத்துப்போம். இப்போ இவங்ககிட்ட நம்ம அட்ரியஸை பற்றி விசாரிச்சா, அதாவது அட்ரியஸுடைய ப்ராஃபஸி என்ன அப்படின்றத விசாரிச்சா சொல்லிடுவாங்களா? அதாவது அட்ரியஸ் வந்து ஆஸ்கார்ட்லேயே ஐக்கியமாயிருவானா என்ன அப்படின்றத? Normally I don't mind ladies whispering in my ear, but this is positively irksome. Anyone ever tell you that you babble when you're terrified? Terrified? I'll have you know I'm at the very most deeply apprehensive. And breaking tension with humor is the sacred duty of a traveling companion. How very dare you? மேபி பயங்கரமாக பயப்படுறான்னு நினைக்கிறேன். அதனால அப்படியே பதட்டத்தில் வளர ஆரம்பிக்கிறான். அதுதான் ஃப்ரேயாவும் கேட்குறான். ஏன்னா அந்த விஸ்பரிங் சவுண்ட்ஸ் கான்ஸ்டன்ட்டாக அப்படியே கேட்டுகிட்டே இருக்குல்ல நம்ம காதில். அது அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது போல். இங்கே எவனாவது பாஸ் வருவானா? இல்லை மக்களே, ஃபைனலி மெயின் டோர் எதையோ ரீச் பண்ணியாச்சு. கரெக்டாக சிசில் வச்சு அடிச்சு காலி பண்ணுவோம். சூப்பருங்க. கமான் ஃப்ரேயா. ஃபேக் டோரா? பால்டருடைய குரல் கேக்குதுப்பா. ஃப்ரேயா வேணாம் ஃப்ரேயா. ஆஹா, ஃப்ரேயாவுடைய மைண்டில் ட்ரிக் ப்ளே பண்ணுறாங்க மக்களே. நான்ஸ் பால்டரை வர வச்சு பத்த குறைக்கு இந்த எல்வாசி ஜந்துக்கள் வேறு வருதுங்க. இருங்க, எல்லாத்தையுமே அடித்து திருக்கி விடுவோம். போங்கடா அப்படி. எப்படிலாம் மைண்ட் கேம் ப்ளே பண்ணுதுங்க பாருங்களேன். ஆக்சுவலாக காட் ஆஃப் வார் 2 சிஸ்டர் ஆஃப் ஃபேட்டும் இதே மாதிரி தான் பண்ணாங்களே. கிரேட்டோஸ்க்கு வந்து பாஸ்ட்டை ஞாபகப்படுத்தி அவனுடைய மைண்ட் கேமை ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. பட் கிரேட்டோஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் அசரவே இல்லை. பயங்கர ஸ்ட்ராங்கான மைண்டுங்க கிரேட்டோஸ்க்கு. எல்லா சைட்லேருந்து இன்செப்ட் பண்ணுதுங்க. சிப்போ பட்டுன்னு இதோ பின்னாடி வேறு இருக்குங்களே. அண்ட் ஃப்ரேயாவும் பரவாயில்ல, அடிக்கிற அம்பை வச்சு. அவளும் அந்த மைண்ட் கேமுக்கெலாம் இதாக மாட்டேன்றான்னு நினைக்கிறேன். அப்படி மேபி எதையாவது டெஸ்ட்ராய் பண்ணுமா? டெஸ்ட்ராய் பண்ணாதான் இவங்கெல்லாம் போவாங்களா? ஏன்னா நம்ம கனவுல வர ஜந்துக்கள் மாதிரி வந்துட்டே இருக்கானுங்க. பால்டர் போடா அப்படி. நீ தான் செத்துட்டல, அப்புறம் எதுக்கு வந்து உன் அம்மாவை இம்சப் பண்ணுறீங்க? ஏமா போ அப்படி. என்னாச்சு? கிரேட்டோஸ் பண்ண சம்பவம் ஃப்ரையா பண்ற மாதிரி அவ கண்ணுக்கு தெரியுது. ஐயோ ஃப்ரேயா, ஐயோ இப்போ மிமிர் அவனுடைய நைட் மேரை சந்திக்கிறான்னு நினைக்கிற மக்களே. மரத்தில் அகப்பட்டிருந்தான் பாருங்க. அந்த சம்பவம் மிமிருக்கு ஞாபகம் வருது. சிக்ரன்னா வேல்கரி குவீனா? வேல்கரி குவீனுக்கு வேற கோந்துருச்சு. வேல்கரி கூட சண்டை போடணுமா? நான் காட் ஆஃப் வார் 4 சிக்ரன் கூட சண்டை போடலடா. ஆக்சுவலா இது சிக்ரன் கிடையாதுங்க, விச்சுன்னு நினைக்கிறேன். விச்சு வந்து சிக்ரன் ரூபத்தில் வந்து நம்மளை இன்செப்ட் பண்ணுது. எவனாவது கையில் வச்சுக்கிறானா பாரு. போ அப்படி. ஆஹா, பேசி முடிச்சிட்டியாமா? இரு 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 இரு. அவ்வளோதான், கிரேட்டோஸ் அவனை கித்தி குளிச்சிட்டான். It is not her. No, of course.
You did what you must. ஆக்சுவலாக சிக்ரனுடைய கோவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிமீர் வந்து ஓடினை ஸ்டாப் பண்ணல அப்படின்ற மாதிரி கோவப்படுறா. வரேன் டைட் ஆகிட்டே இருக்கா. டே அது உன்னோட ட்ரீம் தான்டா, வேற எதுவும் கிடையாது. இரு தூக்குறேன். ஆஹா, ரூட்ஸால கவர் செய்யப்பட்டு மிமீர் இழுக்குது பாருங்க. ஏய் இப்போ கிரேட்டோஸோடைய நைட்மேர் வருதுப்பா. இங்க ஏகப்பட்ட ஜந்துக்கள் இருக்கானுங்க. எல்லா இடத்துலயும் ஜந்துக்கள் இன்செப்ட் பண்றானுங்களே வந்து. டேய் போங்கடா அப்படி. இதெல்லாம் ட்ரீம்ன்றனால வாட்டுக்கு லேசாக ஆடிக்கிட்டு இருக்கேன், எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக ஆகாதுன்ட்டு. பாருங்க ஓடின் வந்து அட்ரியஸை பிரெயின் வாஷ் பண்ணுறது கிரேட்டோஸ் கேட்டுட்டு இருக்கு. போ அப்படி. ஹெவி அட்டாக் போட வரும்போது இந்தா நீயாவது மாட்டு ஹெவி அட்டாக்ல. ஓ எத்தனை பேர்ரா இம்சை பிடிச்சவங்களா? இந்தா வாங்கிக்கோ. அவ்வளோதான். அடுத்து யாருப்பா? இந்தா போ நீயும். இந்தா நானும் சும்மா அடிக்கூடாது பாவம் பொறுத்து போனா இம்சை பிடிச்சவங்களா? போங்கடா. இந்தா வாங்கிக்கோ. பரண்டா அட்ரியஸ், கொஞ்சம் பொறுத்துக்கோடா, டேடி வந்துடுறேன். போ அப்படி. இந்தா வாங்கிக்கோ. இந்த நீயும் வாங்கிக்கோ. அவ்வளோதான் காலியா. இங்கே நிற்கிறான் பாருங்க ஓடின்னு. ஆல் ஃபாதர் எல்பி இஸ் அ மான்ஸ்டரா? ஏண்டா உன்னோட அப்பாவை பார்த்து மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், ஓடின நம்புகிறேன். எல்லாமே நைட்மேர் மக்களே, எல்லாமே நைட்மேர். I see the door has disappeared. Or it was never there. They toy with us still. ஸோ இது எல்லாமே ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஹா, பயங்கரமான அந்த ப்ராஃபஸி சொல்கிறவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. டெஸ்ட்டெல்லாம் கடந்துட்டோமா? குதிரை நின்றுட்டு இருக்கு. எப்படி இருக்கு பாருங்களேன் அந்த குதிரை, செம்மையா இருக்கு மக்களே. இதை பார்த்தோன்னா ஆடியாட்டிவ் ஞாபகம் தான் வருது. ஸோ இந்த குதிரை தான் அந்த நான்ஸை சந்திக்கிறதுக்கு கூட்டு போகும் போலங்க. ஃப்ரேயா நானும் வரேன். ஃப்ரேயா talk about whatever the Norns put you through? No. கிரேட்டோஸ் அவனுடைய நைட்மேரை சொல்ல மாட்டான்றான் மிமிர் கிட்ட. வரேன் ஃப்ரேயா. That's a good lass. Lovely creatures, but temperamental by reputation. In my land, they'd keep children away from the lost by telling them a kelpie would drown them. Of course, no kelpie I know would do such a thing. தண்ணில நடக்குதுப்பா. Unless it was disrespected. வேற லெவல் மக்களே. Aye. No mystical water steeds to speak of in Greece, brother? There were the hippocamps. They served the sea god. I battled one upon a titan. That might not be her favorite subject. ஆக்சுவலாக கிரீக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நடக்கிற ஆர்ட்ஸ் கிடையாது, மேலே ஆகாயத்தில் பறக்கிற ஆர்ட்ஸ் ஒன்று நம்ம பயணம் செஞ்சு போகணும் ஞாபகம் இருக்க காட் ஆஃப் வார் 2ல. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா சி மேலே நடக்கிறது கிடையாது, சீக்குள்ளே போகிற ஆர்ட்ஸு. ஸோ நான்ஸ் பார்த்தீங்கன்னா சி கண்டரில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், ஃபைனலி அவங்களோட இருப்பிடத்துக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா, வேற லெவல் உலகத்தில் அப்படியே மறைஞ்சிருக்காங்க பாருங்களேன். என்ன இடம்டா இது? அட்லாண்டிஸ் சிட்டி மாதிரி தண்ணி கடியில் ஏதோ ஒரு சிட்டி இருக்கு, அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா நான்ஸ் மறைஞ்சிருக்காங்க. பாருங்களேன், ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கவர் செய்யப்பட்டிருக்கு. இதுதான் அந்த நான்ஸோடைய ஹைடவே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேட்ஸோடைய ஹைடவேமா இதுதான் இந்த த்ரெட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களோ? அதே தாங்க, அந்த த்ரெட்ஸை வச்சு தான் அவங்க குறி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். Kratos, Freya, and Mimir's head enter the home of the Norns. பரவாயில்ல, இப்போ நல்ல விதமாக தான் நம்மளை வரவேற்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க அவங்க வீடு, இங்கே தங்கணும் போல ஃபீலிங் இருக்கு. They have finally reached their destination. ஆமாங்கக்கா, கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். Kratos speaks first. I seek my son. ஏய், அவனை பேச சொல்லிட்டு நீ யாருமா ஊடால? You know the child is in Asgard. ஆமாக்கா தெரியும், ஓடுகாலி அங்கே தான் இருக்கான். You seek what all who search for us seek. ஓ, நீங்கள் தான் பெரிய To know அக்காவா? the ending to your story. ஆமாக்கா, ப்ராஃபஸி தெரிஞ்சாகணும், எண்டிங் எப்படி முடியும்ன்ட்டு கொஞ்சம் The சொல்லுங்கக்கா. ghost of Sparta furrows his brow menacingly. ஆமாங்கக்கா, நான் He தான் கோஸ்ட் ஆஃப் resists ஸ்பாட்டா. the urge to grunt.
ஆமாக்கா கோவம் வருது உங்களை பிரிச்சு மேயணும்ட்டு. பட் வேற வாய்ப்பு இல்லையே, ப்ராஃபஸி தெரிஞ்சாகணுமே. Hideous archetypes, seeking freedom from your scripts, as if knowing your lines would grant you the power to rewrite them. Speak plain. ஏய் நீ வேற உடல் மௌனம் அப்படி உற்ற போறேன் ஏதாவது. You will die, Kratos of Sparta. அப்படிதான் பல பேர் சொல்லியிருக்காங்கக்கா. பட் விதியை நான் எத்தனையோ வாட்டி கிழிச்சு எரிஞ்சிருக்கேன்க்கா. நீங்க வெறும் ப்ராஃபஸியை மட்டும் சொல்லுங்க. You called him the destroyer of fate. There must be a way to subvert destiny. There is no destiny, Puck. The protagonists are speechless. They do not understand. எனக்கு There is புரியுதுக்கா. no grand design, no script. Only the choices you make. That your choices are so predictable. Merely make us seem prescient. When my son was born, shut up! ஃப்ரேயா விடு, சும்மா விளையாட்டுக்காரி அவகிட்ட கத்தி வேஸ்ட் பண்ணாத. Your prophecy said he would die a needless death. And he did. Because you could not let him go. Because he thirsted for revenge. And because you kill gods. ஓகே, பால்டருடைய ஃபேட் அவனுடைய விதிப்படி But what நடந்துருச்சு. Kratos did, it was not out of hate. Should I bring him a crown then? He still slays gods, but now he's sad about it? You are the sum of your choices, nothing more. And because your choices never change, you will learn that Heimdall intends to kill your son in Asgard. Aha. And you will do what you do best. And then Ragnarok. The skies burn, the curtains fall. என்ன சொல்றா? ஹெய்ம்டால் வந்து அட்ரஸை கொன்றுவான் அப்படின்ற மாதிரி சொல்றா. Again, he misses the point. நான் மிஸ் Focusing on பண்ணலக்கா. the second act to the exclusion of the final. அக்கா நீங்க A தான் தப்பா common புரிஞ்சுக்கிட்டீங்க. mistake in ஆக்சுவலா story path. ஹெய்ம்டால் தான் நான் பிச்சு மேய போறேன்க்கா. 3 அக்காவா 2 அக்கா ஒரே மாதிரி இருந்தனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். He அவ்வளவுதான். stomps away, followed closely by Freya. I enjoyed your story, Kratos. Pity it has to end so soon. ஓகேக்கா நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க. கிரேட்டோஸ் ஆக்சுவலா முடிவு பண்ணிட்டான். ஹெய்ம்டால் வந்து கிரேட்டோஸ் கையால சாவணும் அப்படின்ற விதியை வந்து கிரேட்டோஸ் எழுதிட்டான். அதை யாரால மாத்த முடியும்? Educational? கிரேட்டோஸ் ஆக்சுவலாக இங்கே வந்தது இதுக்காக தான் மக்களே, இந்த சீனுக்காக தான். இந்த ப்ராஃபஸியை வாங்கி எவன் அட்ரியஸை கொல்லுவான் அப்படின்ற ப்ராஃபஸியை வாங்கி அட்ரியஸை கொல்றவனை வேட்டையாடுறது தான் கிரேட்டோஸோடைய எண்ணம். இப்போ புரிஞ்சிருச்சுல எதுக்காக இந்த ப்ராஃபஸி ஆளுங்களை மீட் பண்ண வந்தான்ட்டு. இப்போ போய் திரிக்க விடுவோம் மக்களே. பட் ஹெய்ம்டால் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்டில் இருக்கானே, எப்படி அவனை போய் சந்திக்கிறது? ஃப்ரேயா உனக்கு ஏதாவது ஐடியா தெரியுமா ஆஸ்கார்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழி? கூட்ட அவனை திரிக்க விடுவோம். எதுவுமே பேச மாட்டேன்றா ஃப்ரேயா அப்செட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன் மக்களே. ஏன்னா பால்டரை வச்சு பேசி விளையாண்டுட்டாங்களா ஃப்ரேயாவுடைய Let us மனசில். leave this place. Happily. ஃப்ரேயாவும் மூலம் இங்கேருந்து கிளம்பணுன்றா. ஆக்சுவலாக ஹெய்ம்டால் எனக்கு லாஸ்ட் எபிசோட் பார்க்கும்போதே பிடிக்கல, பயங்கர நக்கல் அடிச்சிட்டு இருந்தான். பார்ப்போம் எப்படி கையில் வச்சுக்கிறான் அப்படின்றத. எனக்கு தெரிஞ்சு மேபி அவனை லூர் பண்ணி இங்கே வர வைக்கலாம்னு நினைக்கிறேங்க. மிட்கார்டு இல்லை வேறு ஏதாவது relativeக்கு. That's better. I can feel things getting more normal already. Wait. That tree. Well, isn't that interesting? என்ன ட்ரீங்க What இது? is this? That's the noose, brother. The நூசா? one Odin hanged himself with. That's As part of his alright. endless mad quest for secrets of life and death and what have you. What are you doing? It's a charged object, significant to Odin. ஓடின் ஒரு காலத்தில் இந்த கைத்தில் தொங்க பார்த்தான் அப்படின்ற மாதிரி மெமீர் சொல்கிறான். லோவா பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டான் அந்த மேஜிக் அது இதுன்னு சொல்லி. What they said about the boy? Will not happen. Oh, I agree. It will not happen. We will not let it. Of course we bloody won't. The question is how. இப்போ அதை தான் பிளான் பண்ண போகிறோம் Seriously மெமீர். consider killing Heimdall, would you? I will do what I must. Oh, ஆக்சுவலாக அடுத்த சம்பவமே You're ஹெய்ம்டால் தான் wrong to மெமீர். dissuade him, Mimir. You know Heimdall. I grant you that he's a spiteful, vicious little shit. And so loyal, Odin entrusted him with Galahorn. If we have the chance to eliminate him before Ragnarok, we shouldn't hesitate. Considering his powers of foresight alone, that is an if of mountainous size. ஃப்ரேயாவும் அதை தாங்க சொல்கிறான். ஹெய்ம்டாலை வந்து நம்ம முன்னாடியே காலி பண்ணிட்டோன்னா ராக்னராக் போர் வந்து ஓரளவு ஈஸியாயிரும் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெய்ம்டாலுக்கு வந்து நம்ம முன்னாடியே வரோம், அதாவது அவனை காலி பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயம்லாம் தெரியும். ஏன்னா அவன் தான் முன்கூட்டியே ரீட் பண்ணுறவனாச்சே நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படின்றத. ஸோ அதை தாண்டி நம்ம எப்படி கொல்ல போகிறோம் அப்படின்றதான் கேள்வி அப்படின்ற மாதிரி மெமீர் சொல்கிறான். பார்ப்போம், அதுக்கும் ஒரு வழி இல்லாமல் போயிடும்.
அண்ட் ஃப்ரேயா பார்த்தீங்கன்னா ஓடினுடைய தூக்கு கயிறை எடுத்து வச்சுக்கிட்டா மக்களே. ஏன்னா ஓடினுடைய சிக்னிஃபிகண்ட் பவர் வந்து இந்த தூக்கு கயிறில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஓடின் எதுக்காக தூக்கில் தூங்கினா அப்படின்றத எனக்கு புரியல. மேபி இந்த நாலேஜை கேதர் பண்ணுறேன், மேஜிக் சோர்ஸை கேதர் பண்ணுறேன்னு சொல்லி பயங்கர பித்து பிடிச்ச மாதிரி மாறிட்டானா, அதனால ஒரு மாதிரி சோகமாகி தூக்கில் தூங்கிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டானா என்னன்றது புரியல. ஓகே, இங்கே ஒரு ரெட் செஸ்ட் இருக்குது, எடுத்துப்போம். மொழி இப்போ அடுத்த கட்ட பிளான் எனக்கு தெரிஞ்சு இவங்க சிண்ட்ரியன் ப்ராக்கோட இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் போடுவாங்களா, இல்லை போகிற வழியிலே அப்படியே ஹேம்டலில் முடிச்சு விட்டு போயிடுவாங்களா? கிரேட்டோஸ் நினச்சானா அப்படியே போகிற வழியே முடிச்சு விட்டு போயிடுவான். ஒரு மேக்ஸிமம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் கிரேட்டோஸ்க்கு, தெரியல. பட் மிமிருக்கு ஃப்ரேயாக்கெலாம் இது புதுசு இல்லை, அதனால் அவங்க கொஞ்சம் கரெக்டாக திட்டம் தீட்டிட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்களா இருக்கும். Even supposing we're all perfectly comfortable plotting an assassination, and I, for one, am a mite rusty at that measure, we've got no way to reach Heimdall, and no way to kill him if we did. I have killed gods greater than him. I don't doubt that, brother, but it's hardly my point. ஆக்சுவலாக ஹேம்டால் பார்க்குறதுக்கு எனக்கு மிஞ்சி போனால் அந்த சூரிய கடவுள் யாருங்க, ஈலியோஸா, காட் ஆஃப் வார் 3ல அந்த லெவல் பவர் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி தோணுது. நான் வாட்டுக்கு அவனை குறைச்சி எடை போடுறேன்னா மேபி. Kratos, I see something. இருமா ஃப்ரேயா, ஒரே நிமிஷம். நான் சொல்லிட்டு மாதிரி மேபி நான் ஹேம்டாலை குறைச்சி எடை போடுறேன்னா அவனை சைஸை வச்சு, தெரியல மக்களே. ஏன்னா மிமிர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அண்ட் அதே மாதிரி கிரேட்டோஸ் பார்த்தீங்கன்னா பழைய கிரேட்டோஸ் கிடையாது, க்ரீக் மித்தாலஜி கிரேட்டோஸ் கிடையாது, இப்போ வந்து வேறு மாதிரி கிரேட்டோஸில். ஸோ அவன் வந்து எப்படி யுக்தியை ஆள்றான் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா கடவுள் வேட்டையாடி பல வருஷம் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கடைசியாக பால்டர் வேட்டையாடினது 3 வருஷம் ஆயிடுச்சு அதுவே. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்றத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சிண்ட்ரியோட வீட்டுக்கா? I think we're missing the Norn's message here. We've all got our tendencies, and yours is to run headlong into danger to protect the ones you love. I do not intend to change. Not about that. Why should you? Apparently my tendency is to kill the ones I love. Freya. I don't need you to comfort me. Either of you. Their accusation was cruel. None of us believe. The truth can be a cruel thing. Anyone care to argue with that? No. But Baldur's fate had many causes. Prophecy among them. How do you mean, brother? There are many tales in my homeland of those who fulfilled prophecy by attempting to avoid it. So it was when Freya tried to protect Baldur, and so it was when I accused my son of going to Asgard. Then we agree. It'd be foolish to go after Heimdall. No. If Heimdall must die for Atreus to live, then Heimdall must die. How can you say that, knowing what you know? Because if Heimdall is a threat to my son, I must act. It is my... Your nature. Well played, Norns. வேற லெவல் மக்களே, வேற லெவல். ப்ராஃபஸி எப்படிலாம் ட்விஸ்டடாக வேலை செய்து பாருங்களேன். ஸோ மேபி ஹேம்டால் வந்து அட்ரியஸை கொல்லுவான் அப்படின்ற மாதிரி நாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுவே வந்து ஹேம்டாலை கொல்றதுக்கு உண்டான ப்ராஃபஸி தான் அப்படின்ற மாதிரி ட்விஸ்டடாக கிரேட்டோஸ் சொல்கிறான். ப்ராஃபஸி வந்து எப்படினாலும் வேலை செய்யும்ல. ஒரு ப்ராஃபஸியை நிறைவேற்றுறதுக்கு அந்த ஃபேட்டை குறி சொல்கிறவங்களே வந்து மாற்றி சொல்லி அவனுடைய விதியை எழுதுறாங்க போல். ஐ மீன் ஹேம்டாலுடைய விதியை. தெரியல, பார்ப்போம் எப்படி இதாகுதுன்ட்டு. Let us find a gateway. Return home. Consider our plans. ஆனால் ஃப்ரேயா நினச்சிருந்தா பால்டருடைய ஃபேட்டை மாற்றிருக்க முடியுமாங்க? Before you make any hasty decisions, why don't you blow off a little steam? I'm sure there was some loose end we meant to circle back to. Give your mind a little time to process everything. I suspect there's unfinished business here at the lake, though I'm certainly happy to spend time somewhere other than Midgard. It's your choice, brother. ஓகேங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக ஹேம்டால் கூட மோதுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சைட் குவெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிரேட்டோஸை மேக்ஸிமம் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணுமோ அப்கிரேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மோதலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதுலேயும் ஒரு கரெக்டான விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க கிரேட்டோஸை வச்சு என்னால் நார்மலாக வர எனிமீஸையே அந்தளவுக்கு சமாளிக்க முடியல. ஏன்னா இப்போ நடந்த ஃபைட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கூடையுமே வந்து நூலிலேயே தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹேம்டால்ன்றது வந்து ஒரு கடவுள். அவங்ககிட்ட நம்ம போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கிரேட்டோஸை நான் மேக்ஸிமம் அப்கிரேட் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அடுத்த எபிசோடில் என்ன பண்ணுறேன், கிரேட்டோஸை மேக்ஸிமம் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணுமோ அப்கிரேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேம்டாலை போய் சந்திப்போம் மக்களே. அண்ட் மேக்ஸிமம் நான் காட் ஆஃப் வாரோடைய சீரீஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் டு பேக், அதாவது வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 எபிசோடாவது நான் போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் லாஸ்ட் ஆஃப் அஸ் ஒரு 2 எபிசோட் போட முடியும். அண்ட் மற்ற கேம்ஸையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் எல்லாத்தையும் நம்ம புஷ் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும்.
ஓகே மக்களே, ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். எப்போ சொல்கிற மாதிரி தான், பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு அப்படி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.